நேத்து நம்ம கடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னன்னா, நான் இந்த இடத்துல உட்காந்து ஆரி ஒர்க் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆ சரி ஒரு 5 மணி ஆச்சு. சரி டீ சாப்பிடுவோமே அப்படின்ட்டு தான் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போனேன். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நம்ம படியில வந்து நோட்டு போடுவேன். அந்த பக்கம் வெத்தல பெட்டி எனக்கு சீர் குடுத்தது. அதில வந்து சில்லற காசு இருக்குங்க. நான் இங்கனக்குள்ள உட்காந்து எப்பயும் போல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்திரிச்சு போய் டீ குடிக்க போயிட்டேன்னு பார்த்துக்கோங்க. நம்ம லைன்லேயே வந்து கடைசி வீட்டு பசங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதை ரசிச்சுக்கிட்டு டீயை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பையனை வந்து அவங்க அப்பா வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தூக்கி வச்சுனா அதை ரசிச்சுக்கிட்டே இப்படி வெளியில் போனேன் பாருங்க. இந்த சைடு போனேன். இங்கனக்குள்ள நின்றுக்கிட்டு இருந்தேன். இங்கே நின்றுக்கிட்டு இருந்து இப்படி திரும்பி பார்த்தேன்னா, என்னடா இங்கே இவ்வளோ பெரிய கல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி நடு ரோட்டில் போட்டேன். அந்த கல் எங்கே இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதோ இந்த கல் தாங்க. இந்த கல் எங்கனக்குள்ளே இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த ஜெல்லி டப்பா இருக்கு இல்லையா, இது இப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இந்த கல் எனக்கு பார்த்துட்டு ஒரே ஷாக்கு பார்த்துக்கோங்க. நான் உள்ளேருந்து இப்படி பார்க்குறேன், யாரா கல்லை கொண்டாந்து இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை எடுத்து என்ன பண்ணினேன்னா இப்படியே நடு ரோட்டில் போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. கடுப்பில் போட்டுட்டேன், எவனோ சின்ன பையன் வச்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சரி அப்படியே உள்ளே வந்து எதார்த்தமாக சரி டீ குடிப்போம் அப்படின்ட்டு டீயை வந்து பார்க்குறேங்க. இப்படி பார்த்தா இந்த இடம் வந்து அப்படியே பிளெயினாக இருக்குது. எனக்கு ஒரே ஷாக்கு, என்ன செய்கிறதுனே தெரில. வெளியில் போய் அந்த ஆச்சி எல்லார்ட்டையும் யார் வந்தாங்களா வச்சாங்களான்னு கேட்டு எனக்கு ஒரே ஒரு பக்கம் ப்ரெஷர், ஒரு பக்கம் அழுக. அப்புறம் அங்கேருந்து அந்த அண்ணி வந்துட்டாங்க. என்ன நீ ஏன் கல்லை எடுத்த, இங்கே இருந்த கல்லை ஏன் எடுத்த, கைரகையை பார்க்கலாம்ல அப்படின்னு. நம்ம சின்ன பசங்க தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு தூக்கி போட்டுட்டேன் நான். பார்த்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்து போகும். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதில் வந்து நான் காசு வந்து இந்த பக்கம் எப்போயுமே வெத்தலைப்பட்டியில் வந்து சில்லற காசு இப்போ எப்படி இருக்கு பார்த்தேன். இதே மாதிரி வந்து ஒரு 200 ரூபாய் கிட்ட நான் வந்து வச்சுருந்துருப்பேன். 5 ரூபா காயின்ஸ் தனியாக, 10 ரூபா காயின்ஸ் தனியாக, அப்புறம் இந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா இந்த இடத்துல படியில் வந்து நோட்டு போட்டு வச்சுருப்பேன். ஒரு சாஸ்திரத்துக்கு வந்து அதில் ஒரு 100 ரூபா 10 ரூபாய் இருக்கும். அதை எடுத்து நான் மற்ற இடத்துல தனியாக வச்சுருவேன். இப்படி தாங்க இருந்துச்சு எனக்கு. அதான் மாமாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லவுமே பார்த்துக்கோங்க, வந்துட்டார். இந்த இடத்துல தாண்டி நின்று எடுத்திருப்பாங்க அப்படின்னாரு. உள்ளே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் அங்கேருந்து நின்று இங்கிட்டு கையை எட்டி பார்த்தாரு பார்த்துக்கோங்க. எட்டி பார்த்தா இது எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் சப்போஸ் ஆள் வந்தால் நான் வந்துட்டேன்னா என்னை கல்லை விட்டு அடிக்கிறதுக்கு தான் அந்த கல்லை கொண்டு வந்திருக்கான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் உட்காந்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என் தலையில் அடிபட்டிருக்கும். எனக்கு வந்துட்டு உடனே செல்லு தான் எனக்கு, எங்கள் செல்லையும் தூக்கிட்டு போயிட்டாங்களோண்டு செல்லு. அப்போ தான் இங்கே சார்ஜ் போட்டு போயிருந்தேன். இந்த இடத்துல சார்ஜ் போட்டு போயிருந்தேன். இது மறைச்சிருக்கு, இந்த சாக் பீஸ் பாக்ஸ் மறைக்கலாட்டினா அதையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ எப்படியோ வந்து அடிபடுறதும் நான் தப்பிச்சுட்டேன். இந்த செல்லும் தப்பிச்சிருச்சு. ஒரு 150 ரூபாயோட நேற்று முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கடை வச்சுருக்கிறவங்க.